வரவிருக்கும் விநாயகர் சதுர்த்தி மற்றும் தீபாவளியை முன்னிட்டு 4 புதிய ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. மைசூர் திருநெல்வேலி, திருநெல்வேலி மைசூர் இடையே தென்மேற்கு ரயில்வே சார்பாக சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது. ட்ரெயின் நம்பர் 06241 மைசூர் திருநெல்வேலி சிறப்பு ரயிலானது மைசூர் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஆகஸ்ட் 26ஆம் தேதி இரவு 8:15ற்கு புறப்பட்டு மறுநாள் காலை 10:50ற்கு திருநெல்வேலி ரயில் நிலையத்தை வந்து சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 06242 திருநெல்வேலி மைசூர் சிறப்பு ரயிலானது திருநெல்வேலி ரயில் நிலையத்திலிருந்து ஆகஸ்ட் 27ஆம் தேதி மாலை 3:40ற்கு புறப்பட்டு மறுநாள் காலை 5:50ற்கு மைசூர் சந்திப்பை சென்று சேரும். இந்த ரயிலானது மாண்டியா, கெங்கேரி, KSR பெங்களூரு, பெங்களூரு கான்டோன்மெண்ட், கிருஷ்ணராஜபுரம், பங்காருப்பேட்டை, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சாத்தூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். இந்த ரயிலோட கோச் காம்போசிஷன் பார்த்துடலாம். இந்த ரயிலில் வந்து ஒரு AC 2 டயர், 3 AC 3 டயர், 6 ஸ்லீப்பர், 8 அன்ரிசர்வ்டு, 2 SLRD சேர்த்து மொத்தமாக வந்து 20 பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ரயிலில் வந்து அன்ரிசர்வ்டு பெட்டிகள் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து மக்களுக்கு அதிகமாக பயன்படும். இந்த ரயிலுக்கான முன்பதிவானது துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கு. தேவையுடையோர் பயன்படுத்திக் கொள்ளுங்க. போத்தனூர் பருணி, பருணி போத்தனூர் இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது. போத்தனூரிலிருந்து செப்டம்பர் 6 முதல் நவம்பர் 29 வரையும் இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது. ட்ரெயின் நம்பர் 06055 போத்தனூர் பருணி சிறப்பு ரயிலானது போத்தனூர் ரயில் நிலையத்திலிருந்து எல்லா சனிக்கிழமைகளிலும் மதியம் 11:50 மணிக்கு புறப்பட்டு திங்கட்கிழமை மதியம் 2:30 மணிக்கு பருணி ரயில் நிலையத்தை சென்று சேரும். பருணி போத்தனூர் இடையே செப்டம்பர் 9 முதல் டிசம்பர் 2 வரை சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது. ட்ரெயின் நம்பர் 06056 பருணி போத்தனூர் சிறப்பு ரயிலானது பருணி ரயில் நிலையத்திலிருந்து எல்லா செவ்வாய்க்கிழமைகளிலும் இரவு 11:45 மணிக்கு புறப்பட்டு வெள்ளிக்கிழமை காலை 3:45ற்கு போத்தனூர் சந்திப்பை வந்து சேரும். இந்த ரயிலானது தமிழகத்தின் திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, பெரம்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். இந்த ரயிலோட கோச் காம்போசிஷன் பார்த்துடலாம். இந்த ரயிலில் வந்து ஒரு AC 2 டயர், 3 AC 3 டயர், 17 ஸ்லீப்பர், 2 SLRD சேர்த்து மொத்தமாக வந்து 23 பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது. கோயம்புத்தூர் தான்பாத், தான்பாத் கோயம்புத்தூர் இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது. கோயம்புத்தூர் தான்பாத் ரயிலானது வருகின்ற செப்டம்பர் 5 முதல் நவம்பர் 28 வரை இயக்கப்பட உள்ளது. தான்பாத் கோயம்புத்தூர் ரயிலானது செப்டம்பர் 8 முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை இயக்கப்பட உள்ளது. ட்ரெயின் நம்பர் 06063 கோயம்புத்தூர் தான்பாத் சிறப்பு ரயில் கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் மதியம் 11:50 மணிக்கு புறப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு தான்பாத் ரயில் நிலையத்தை சென்று சேரும். ட்ரெயின் நம்பர் 06064 தான்பாத் கோயம்புத்தூர் சிறப்பு ரயில் தான்பாத் ரயில் நிலையத்திலிருந்து திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு புறப்பட்டு புதன்கிழமை காலை 3:45ற்கு கோயம்புத்தூர் சந்திப்பை வந்து சேரும். இந்த ரயிலானது தமிழகத்தில் திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, பெரம்பூர் ஆகிய ரயில் நிலையங்களிலும் இந்த ரயில் கடந்து செல்லும் முக்கியமான ரயில் நிலையங்கள் எதுன்னு பார்த்தோம்னா விஜயவாடா, விசாநகரம், சாம்பல்பூர், ரோட்கிலா, ராஞ்சி ஆகிய முக்கியமான ரயில் நிலையங்கள் கடந்து செல்ல இருக்கு. இன்னும் கூடுதல் நிறுத்தங்கள் வட இந்தியாவில் இருக்கு. அதை நம்ம கம்யூனிட்டி பேஜில் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சென்னை சென்ட்ரல், சந்திரகாசி, சந்திரகாசி சென்னை சென்ட்ரல் இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது. ட்ரெயின் நம்பர் 06077 சென்னை சென்ட்ரல் சந்திரகாசி சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரல் இருந்து எல்லா சனிக்கிழமைகளிலும் இரவு 11:45 மணிக்கு புறப்பட்டு திங்கட்கிழமை காலை 7:15ற்கு சந்திரகாசி ரயில் நிலையத்தை சென்று சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 06078 சந்திரகாசி சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயில் சந்திரகாசி ரயில் நிலையத்திலிருந்து எல்லா திங்கட்கிழமைகளிலும் 9 மணிக்கு புறப்பட்டு 2ஆம் நாள் மதியம் 3:30ற்கு சென்னை சென்ட்ரலை வந்து சேரும். இந்த ரயிலோட கோச் காம்போசிஷன் பார்த்தலாம். இந்த ரயிலில் வந்து 2 AC 3 டயர், 16 ஸ்லீப்பர், 2 SLRD சேர்த்து மொத்தமாக வந்து 20 பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது. இந்த ரயிலானது கூடூர், நெல்லூர், விஜயவாடா, குர்தா ரோடு, புவனேஸ்வர், கட்டாக், காராக்பூர் வழியாக சந்திரகாசி ரயில் நிலையத்தை சென்று சேரும். நான் முக்கியமான ரயில் நிலையங்கள் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் கூடுதல் ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். அதோட டீட்டெயில்ஸ் நம்மளோட சேனலோட கம்யூனிட்டி பேஜில் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.